வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காளியம்மா நேரா ஹீரோவுக்கு போன் பண்ணி, ஹீரோ கிட்ட இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடக்க போகுது அப்படின்னு தானே நீ ரொம்ப சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்க. ஆனா நீ நினைச்ச மாதிரி அந்த கும்பாபிஷேகம் நடக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த கோவில்ல நான் ஆபத்தான 2 பொருளை வச்சிருக்கேன். இதை கேட்டதும் ஹீரோ அதிர்ச்சியாகி, இங்க பாரு, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். எதுக்காக பொதுமக்கள் இதுல வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணும்? தேவையில்லாம இப்படி ஒரு வேலைய பண்ணாத. இதுல யாருக்காவது ஆபத்து ஆணுச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா, நீதான் எனக்கு எதிரி, அதனால உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக இடையில யாரு பாதிக்கப்பட்டாலும் அது எனக்கு கவலையே இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப காளியம்மா கேக்குறாங்க, இங்க பாரு, உன் குடும்பத்தையும் அந்த கோவில்ல உள்ள மக்களையும் காப்பாத்தணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா இப்போ நான் சொல்றது செய்ய. இதை கேட்டதும் ஹீரோ கேக்குறாரு, இப்ப நான் என்ன செய்யணும்? நீ சொல்றது உண்மை அப்படின்னு என்னால நம்ப முடியாது. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொல்ற இடத்துல நீ போய் பாரு. அந்த இடத்துல நான் சொன்ன ஆபத்தான பொருள் இல்ல அப்படின்னா நீ என்ன நம்ப வேணாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லு, எந்த இடத்துல இருக்கு? காளியம்மா ஒரு மரத்துக்கிட்ட சொல்றாங்க. அப்ப ஹீரோ நேரா அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கு. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஹீரோ நேரா காளியம்மா கிட்ட, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. இதனால என் குடும்பத்துல உள்ளவங்க யாருக்காவது ஆபத்து வந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் நிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாரு, உன் குடும்பத்துல உள்ளவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நீ நினைச்சா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு நீ யாரு அப்படிங்கிற உண்மையை சொல்லு. அடுத்த செகண்டே அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொல்றேன். அதை விட்டுட்டு உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே ஆபத்து வரும். இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதனால மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, மக்களை காப்பாத்துறது இப்போ உன் கையில தான் இருக்கு. சீக்கிரம் போயிட்டு ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. காளியம்மா சொல்றாங்க, உனக்கு இன்னும் 5 நிமிஷத்துல போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, சகல என்னாச்சு அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த காளியம்மா வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டா. இங்க ஆபத்தான பொருளை வச்சிருக்காளாம். இதனால மக்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. மயில சொல்றாரு, சகல, ஏன் சகல அவ இப்படி பண்றா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்றேன்னு சொல்றா. அதுக்கு கைமாறா அத்தை கிட்ட போயிட்டு நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சகல, எப்படி சகல உண்மையை சொல்ல முடியும்? அத்தை கண்டிப்பா வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிடுவாங்க. இதுதான் அந்த காளியம்மாளுக்கு வேணும். எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் அவளோட நோக்கமே. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சகல, நீங்க போயிட்டு சொல்லாதீங்க சகல. சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த கும்பாபிஷேகம் நடக்காது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அத்தை கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா என்னால இந்த மக்களை காப்பாற்ற முடியாது. என்னால மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, அவ எத்தனை மணிக்கு சொன்னா? 9:50க்கு தானே. சகல, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அந்த 1/2 மணி நேரத்திற்குள்ள அந்த பொருள் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கறத பாப்போம், வாங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு எங்க பார்த்தாலுமே தேடி பாக்குறாங்க. எந்த இடத்துலயுமே இருக்கிற மாதிரி தெரியல. மயிலு சொல்றாரு, சகல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எந்த இடத்துலயும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஏதோ உள்ளுக்குள்ள வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு தெரியலையே சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அது எங்க இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த கடவுள் தான் நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நேரா சாமி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப முயற்சி நடத்தணும் அப்படின்னு நான் ரொம்ப முயற்சி பண்றேன். ஆனா அந்த காளியம்மா வில்லன்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும். நீங்க தான் துணையா இருக்கணும். அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சீக்கிரம் காமிச்சு கொடுங்க அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் பேசிட்டு வராரு.
என்னன்னு தெரியல, இந்த சிவனாண்டிக்கு திடீர்னு வந்துட்டு ஏதோ நல்ல எண்ணம் வந்துருச்சு. இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு அவனும் நிறைய பேரை சேர்ந்து நிறைய பிளான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்னடான்னா அந்த ராஜாவுக்கு ரொம்ப பெரிய மாலையை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு போறான் அப்படின்னு. இத நம்ம ஹீரோ கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியாகி நேரா அவர்கிட்ட போயிட்டு, இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, ஆமா தம்பி, அந்த சிவனாண்டி இருக்கான்னு அவன் இன்னைக்கு அவ்வளவு பெரிய மாலைய ஒரு பையன்கிட்ட கொடுத்து ராஜாவுக்கு கொண்டு போய் போட சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவெல்லாம் இப்படி பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு அந்த விருமன் கூட சேர்ந்து அவ்வளோ பிளான் பண்ணான். கடைசியில அவன் இவ்வளோ பெரிய மாலையா கொண்டாந்து ராஜாவுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாரு. இதை பார்த்தா எங்களால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. மயில சொல்றாரு, சகல, அவன் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. அவன்லாம் இந்த மாலையை கொண்டாந்து போடுறான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது மாப்பிள்ள. மாப்பிள்ள கண்டிப்பா ஏதோ அந்த மாலையில பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ஐயர்கிட்ட, ஐயரே, இப்போ புதுசா மாலை ஒன்று கொண்டாந்து வச்சாங்கல்ல, அது இந்த மாலை தானா அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, ஆமாங்க ஐயா, இந்த மாலை தான் அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, இந்த மாலை நல்லா இல்ல, இதை விட நல்ல மாலை ஒன்று நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி சந்தேகப்படுறாங்க, என்ன இது, பேரன் வந்துட்டு மாலை எடுத்துட்டு போறான், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ட்டு பின்னாடியே போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ளேயும் இவன் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சான் அப்படின்னு வில்லி நேரா காளியம்மாளுக்கு ஃபோன் பண்றாங்க. காளியம்மா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா சந்திரா, அங்க என்ன நடக்குது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அத்தை, இவன் கண்டுபிடிச்சிட்டான், நீங்க வச்ச ஆபத்தான பொருளை கண்டுபிடிச்சிட்டான். இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது கண்டுபிடிச்சிட்டானா? அதுக்குள்ளேயும் எப்படி மருமகளை அவன் கண்டுபிடிச்சான்? அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, ஆமாத்த, அது எனக்கு தெரியல எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு. ஆனா ஈஸியா நீங்க எந்த மாலையில ஆபத்தான பொருளை வச்சீங்களோ அந்த மாலையை அவன் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போறான். இது கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சேன், கடைசியில் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, எனக்கும் அதான் ஷாக்காக இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பான் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. அத்தை, அடுத்த பிளானை ரெடி பண்ணுங்க, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நிற்கணும். இதை கேட்டதும் அந்த காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, சே, இவ்வளோ சீக்கிரமா அவன் கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. முத்து கேட்குறாரு, காளியம்மா என்னாச்சு அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க, நம்ம வச்ச ஆபத்தான பொருளை அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதை கேட்டதும் முத்து அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது கண்டுபிடிச்சிட்டானா? அவனுக்கு தெரியாம தானே கொண்டு போய் வச்சோம். அவனுக்கு எப்படி நம்ம கோவில்ல ஆபத்தான பொருளை வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும்? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த ஆபத்தான பொருளை வச்சுதான் ஈஸ்வரி கிட்ட அவனை உண்மையை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு மிரட்டலான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன இது, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு? காளியம்மா, நீ இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. அவன்கிட்ட நீ சொன்னதுனால தான் அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, அவன் இந்த அளவுக்கு ஈஸியா கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, நம்மளோட அடுத்த பிளான் என்ன, அதை பத்தி யோசி. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, என்னோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, அந்த ரேவதி இருக்கால, அவளை தூக்கணும். அவளை தூக்கிட்டா ஈஸியா அந்த கும்பாபிஷேகம் நின்று போயிரும்ல. முத்து சொல்றாரு, இங்க பாரு, இப்படியே அடுத்தடுத்த பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வாட்டி நம்ம பிளான் கொஞ்சம் கூட தோத்து போகாது அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு டென்ஷனா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அந்த மாலை எடுத்துட்டு போக பாட்டி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, ஐயா பேரண்டி என்னையா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, ஒன்னும் இல்லை பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, அந்த இடத்துல இருந்து நீ மாலையை எடுத்துட்டு வர அப்படின்னா கண்டிப்பா அந்த மாலையில ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னையா அந்த மாலையில ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அந்த காளியம்மா இருக்கால, இந்த மாலையில ஆபத்தான பொருளை வச்சிருக்கா பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. அதோட ஆபத்தான பொருளை வச்சு என்னை மிரட்டுனா. நான் போய் உண்மையை சொல்லணும், அப்படி இல்லைன்னா
அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுனான். ஆனா நல்ல வேளை, அந்த கடவுள் எனக்கு வந்துட்டு வழி கொடுத்துட்டாரு. இந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி. ஐயா, இப்படியெல்லாம் அவ பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக முயற்சி பண்ணுவா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி மோசமான வேலையை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கலையா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி, அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு. பாட்டி, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை எந்தவித தடங்களும் இல்லாம நடத்தணும் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா, எப்படியாவது எந்த தடங்களும் இல்லாம நடத்தணும்யா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, இந்த விஷயத்த பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பதட்டப்படுவாங்க. 2 பொருள் தான் காளியம்மா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுல ஒண்ணு எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொன்னையும் கண்டுபிடிச்சிட்டான். இதை கொண்டு போய் நான் குளத்துக்குள்ள வீசிட்டு வரேன். பாட்டியும் சரியா அப்படின்னு சொன்னதோட மயிலும் ஹீரோவும் சேர்ந்து அந்த மாலையை கொண்டு போய் குளத்துல வீசுறாங்க. அந்த மாலை முழுந்தி அந்த ஆபத்தான பொருள் ஒண்ணுமே இல்லாம ஆகிருது. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு நேரா கோவிலுக்குள்ள வராங்க. வந்துட்டு நேரா அம்மனை கையெடுத்து கும்பிட்டு, அம்மா பாத்தியா எந்த அளவுக்கு ஆபத்தெல்லாம் என் குடும்பத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு என் பேரன் ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதுக்கப்புறமும் எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தி கொடுமா அப்படின்னு ஈஸ்வரி கையெடுத்து கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து நேரா கோவிலுக்கு வராங்க. அங்க வில்லி வந்துட்டு, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இவனுங்க கண்டுபிடிச்சிடறானுங்களே அப்படின்னு விருப்பா நிக்கிறாங்க. அதே நேரம் முத்துவும் சிவனாண்டியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப வில்லி நேரம் அவங்க 2 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, அவன் இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நம்மளோட அடுத்த திட்டம் என்ன? அதுக்கு முத்து சொல்றாரு, காளியம்மா ஏதோ அடுத்த திட்டம் போடுறதா சொல்லியிருக்கா. அதுல அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. நம்மளும் பல வகையில என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எல்லாமே வந்துட்டு அவன் தவிடுபடி ஆக்கிடுறான். இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ரேவதி இருக்கால, அவளை காலி பண்ணிட்டா இந்த கும்பாபிஷேகம் நின்று போயிரும்ல. இங்க பாருங்க, நம்ம அதை பண்ணலாம். அவனை பழி வாங்கணும் அப்படின்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, சரி, நான் காளியம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். காளியம்மா என்ன பண்றா அப்படின்னு பார்க்கலாம். அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல நேரா காளியம்மாளுக்கு ஃபோன் பண்றாங்க முத்து. அப்ப காளியம்மா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முத்து கேட்குறாரு, அடுத்த பிளான் பண்ணியா இல்லையா காளியம்மா? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அடுத்தடுத்து நான் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க ஏதாவது ஐடியா சொல்றீங்களா? இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒரு ஐடியாவும் சொல்லாம நீங்க பாட்டுக்கும் அமைதியா இருந்துக்கிட்டு என்கிட்டயே கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் என்ன உண்மை அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, என்கிட்ட ஒரு யோசனை. இந்த ரேவதி இருக்கால, அவளை பேசாப்புல தூக்கி காலி பண்ணிட்டா இந்த கும்பாபிஷேகம் நின்று போயிடும். அதோட அந்த டிரைவர் பையில நம்ம பழி வாங்கின மாதிரியும் இருக்கும். அவனை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும். அவனை காலி பண்ணணும், அதுதான் நமக்கு முக்கியம். அவன் யாருமே இல்லாத அனாதையா இருக்கணும். ஏற்கனவே அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்து இறந்துட்டா அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இவளையும் நம்ம காலி பண்ணிட்டா நம்மளோட பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆகிரும்ல. அவனை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும், இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டின மாதிரியும் இருக்கும். என்ன சொல்ற? இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சூப்பர், அப்ப இதே நம்ம பண்ணலாம். எப்படியாவது அந்த ரேவதிய கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வர வச்சு அவளை ஆட்களை வச்சு தூக்கணும். தூக்கிட்டா அதுக்கப்புறம் அவனால கண்டே பிடிக்க முடியாது. இதை கேட்டதும் அந்த முத்து சொல்றாரு, சரி ஓகே, நீ எல்லா வேலையும் பண்ணு, நான் ரேவதி எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். காளியம்மாளும் சரி ஓகே, இந்த பிளான் யாருக்கும் தெரியக்கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நீ பிளானை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதோட காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி அடுத்து ரேவதியை தூக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஸோ ரேவதியை காப்பாத்துறதுக்காக புதுசா ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே ட்விஸ்டான எபிசோட்ஸ் வந்து நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.